வணக்கம். மற்றொரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியோடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் இலங்கையை பொறுத்தமட்டில் தமிழர்களின் தொன்மையான வரலாறு இன்னும் மகாவம்ச இருளால் மூடப்பட்டிருக்கும் சூழலில் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் அண்மை காலத்தில் இடம்பெற்ற தொல்லியல் ஆய்வுகள் இலங்கையில் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழ் மக்களின் இருப்பியல் தகவல்களை வெளிக்கொண்டுதான் வருகின்றது. அந்த வகையில் இலங்கையின் அண்மை கால தொல்லியல் ஆய்வுகள் என்ற தொடர் சமகாலத்தில் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்று வரும் தொடர் ஆய்வுகளில் கண்டறியப்பட்ட தொல்லியல் ஆதாரங்களின் அடிப்படையில் பெருங்கற்கால பண்பாட்டு காலத்தில் இலங்கை தமிழ் மக்களிடம் நிலவிய நாகரிகம், அவர்களின் கலாச்சார பண்பாட்டு அம்சங்கள், பொருளாதார சமூக நிலவரங்கள், வெளிநாட்டு உறவுகள், உறவு நிலைகள், சமய நடவடிக்கைகள் போன்ற அம்சங்களை ஆதாரபூர்வமாக வெளிக்கொண்டுதான் வருகின்றது. மேலும் இன்றைய நிகழ்ச்சியின் இது தொடர்பான விரிவான விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம். அனுராதபுரத்தில் காணப்படும் தமிழ் கல்வெட்டுகளும் குறிப்பாக பெரிய புளியங்குள கல்வெட்டு போன்ற சான்றுகளும் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான உறுதியான வரலாற்று தடயங்களாகும். இந்த கல்வெட்டுகள் தமிழ் மக்களின் நீண்டகால வரலாற்றை உறுதிப்படுத்துவதுடன் தமிழ் இலக்கிய மற்றும் சமூக வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாகவும் அமைகின்றது. இதற்கு சான்றாக அனுராதபுரத்தில் அபயகிரி விகாரையில் ஒரு தமிழ் கல்வெட்டும் வெசகிரிக்கு அருகில் பொற்கொள்ள நாகன் பற்றி கூறும் கல்வெட்டும் காணப்படுகிறது. அபயகிரி கல்வெட்டு தமிழ் குடும்ப தலைவன் பற்றிய பிராமி கல்வெட்டுகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. வெசகிரி கல்வெட்டுகள் பண்டைய தமிழ் சமூகத்தின் ஆதி இரும்பு கால பண்பாடு பற்றிய ஆதாரங்களை கொண்டுள்ளன. மேலும் அனுராதபுரம் 4 நாட்டார் கல்வெட்டு என்ற இருமொழி கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றன. அபயகிரி தமிழ் கல்வெட்டு என்பது அனுராதபுரத்தில் உள்ள பழங்காலத்து அபயகிரி விகாரையில் காணப்படும் ஒரு தமிழ் கல்வெட்டு ஆகும். அபயகிரி சைத்தியன் மேடியேற்றின் விளிம்பு பகுதியில் அண்டி காணப்பட்ட கற்பாலம் ஒன்றில் இக்கல்வெட்டு உள்ளது. கலாச்சார முக்கோண திட்ட அலுவலர்களில் ஒருவரான எஸ். ஏ. பண்டாரநாயக்கா என்பவராலேயே இக்கல்வெட்டு முதலில் அவதானிக்கப்பட்டது. 1998 ஜப்பானிய கல்வெட்டு அறிஞர் கெராசிமா, தமிழ்நாட்டு அறிஞர்களான பேராசிரியர் சுப்பராயலு, பேராசிரியர் சண்முகம், இலங்கையைச் சேர்ந்த பேராசிரியர் பத்மநாதன் ஆகியோர் அனுராதபுரத்து அடிப்பாடுகளை பார்க்க சென்றபோது இந்த கல்வெட்டு பற்றி அறிந்து அதை படியெடுத்தனர். வெஸ்கிரிய கல்வெட்டுகள் இலங்கையின் அனுராதபுரத்தில் உள்ள வெஸ்கிரிய பகுதிகள் காணப்படுகின்றன. பழமையான தமிழ் கல்வெட்டுகள் ஆகும். இவை இலங்கையில் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழ் சமூகத்தை பற்றி பல முக்கிய தகவல்களை கொண்டுள்ளன. குறிப்பாக பொற்கொள்ளர் நாகன் மற்றும் தமிழர்களின் பௌத்த பள்ளி குறித்து தகவல்களை இவை வெளிப்படுத்துகின்றன. இவை இலங்கை பிராமி கல்வெட்டுகளில் நாகரினும் தொடருடன் தொடர்புடையவை, அதாவது இவை தமிழ் பிராமிய எழுத்துக்களில் எழுதப்பட்டவை. வெஸ்கிரிய துறவி அயலில் காணப்படும் பொருட்களை கொண்டு அமைக்கப்பட்ட பாறைகளினால் இருப்பிடங்களில் வாழ்ந்தனர். இவ்வாழிடங்கள் மரம் போன்ற அழியக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி முடிப்பு செய்யப்பட்டிருந்தன. இன்று இப்பகுதிக்கு செல்பவர்கள் எஞ்சியுள்ள பாறைகள் சிலவற்றையே பார்க்க முடியும். அழியக்கூடிய பொருட்கள் அழிந்துவிட எஞ்சியிருந்த பாறைகளில் பெரும் பகுதியை பிற்காலத்தில் வேறு தேவைக்காக எடுத்தும் சென்றுவிட்டனர். பாறைகளில் மேற்பகுதியில் இவ்விருப்புகளில் தானங்கள் வழங்கியவர்களின் பெயர்கள் பிராமிய எழுத்துக்களில் எழுதப்பட்டும் இருக்கின்றன. மற்றும் ஒரு முக்கிய விடயமாக பெரிய புளியங்குள கல்வெட்டு காணப்படுகிறது. இது அனுராதபுரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கல்வெட்டு தமிழ் மக்கள் இலங்கையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருக்கலாம் என்ற சான்றாக இது அமைகின்றது. வன்னியில் பேராசிரியர் புஷ்பரட்னம் தலைமையில் தொல்லியல் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் தொல்லியல் திணைக்கள ஆய்வு உத்தியோகஸ்தர்கள் கபிலன், மணிமாறன் ஆகியோர் இணைந்து மேற்கொண்டு வரும் தொல்லியல் ஆய்வின் போது வன்னியில் மறையடித்த குளத்துக்கு அருகே புளியங்குளம் என்ற இடத்தில் கிறிஸ்துவுக்கு பின் 12 தொடக்கம் 13ஆம் நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்த தமிழ் கல்வெட்டு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இக்கல்வெட்டு அப்பிரதேச மக்களால் அங்குள்ள வயல்வெளியில் இருந்து எடுத்து வரப்பட்டு அங்குள்ள வைரவர் ஆலயத்தில் தெய்வ சிலைகளை வைப்பதற்கான பீடமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் அக்கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்த வவுனியா பிரதேச சபை ஆய்வு உத்தியோகஸ்தர்கள் ஜெயதீபன் இது பற்றிய செய்தியை மணிமாறனுக்கு தெரியப்படுத்தியது.
போரில் கல்வெட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் பிரிவின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. பல வரிகளில் எழுதப்பட்டிருந்த கல்வெட்டின் உடைந்த கீழ்பாகமே தற்பொழுது எமக்கு கிடைத்துள்ளன. இது 5 வரிகள் காணப்படுகின்றன. அதன் முதலாவது வரியில் உள்ள எழுத்துக்கள் பல பெருமளவு சிதைவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. அதனால் இவ்வரியில் சொல்லப்பட்ட பெயர்களை அல்லது செய்திகளை அறிய முடியவில்லை. ஏனைய 4 வரிகளையும் தெளிவாக வாசிக்க முடிகின்றது. அவற்றை தமிழக கல்வெட்டு அறிஞர் பேராசிரியர் சுப்பராயலு பின்வருமாறு வாசிக்கின்றார். 2வது வரியில் ஆஞை மூன்றுத என்றும், 3வது வரியில் ஆஞை வல்ல என்றும், 4வது வரியில் வரையின் சத்தியம் என்றும், 5வது வரியில் து அழிப்பார் நரக புகுவார் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆலயத்திற்கு கொடுக்கப்பட்ட தானம் அல்லது அரசரால் அல்லது ஒரு நிறுவனத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மீறி நடப்போர் அழிந்து நரகத்துக்கு போவது நிச்சயம் என்ற செய்தியை சொல்வதை இந்த கல்வெட்டை எழுதியதன் நோக்கமாக கருதலாம். இதில் வரும் மூன்றுத என்ற சொல் 12 தொடக்கம் 13ஆம் நூற்றாண்டில் வன்னியில் செயற்பட்ட தமிழ் வணிக கணங்களை அல்லது வேளக்காரர்கள், வடங்கை, வலங்கையாக்கிய தமிழ் படை அமைப்புகளை குறிப்பிடலாம். வல்லவராயன் என்ற பெயர் வன்னியில் ஆட்சி புரிந்த அரசனை அல்லது விநாயக கடவுளை குறித்திருக்கலாம். தமிழகத்தில் 11 தொடக்கம் 12ஆம் நூற்றாண்டு காலத்துக்குரிய கல்வெட்டுகளில் வரும் வல்லவராயன் என்ற பெயர் விநாயகரை குறிக்க பயன்படுத்தப்பட்டமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கதாகும். ஆயினும் கல்வெட்டின் எஞ்சிய பாகம் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் ஊகமாக சொல்லப்பட்ட விளக்கம் உறுதியாக எதிர்பார்க்கலாம். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இருந்து தற்பொழுது கிடைத்த கல்வெட்டு அங்குள்ள காட்டுப்பகுதியில் ஒரு கட்டிட அழிபாடுகளிடையே இருந்து எடுக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. அதாவது இக்கல்வெட்டில் மிகுதி பாகம் அக்கட்டிட இடிபாடுகளிடையே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்தும் இங்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கல்வெட்டின் எஞ்சிய பாகமும் வேறு கல்வெட்டுகள் இங்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. எவ்வாறாயினும் வன்னி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது இடைக்கால தமிழ் கல்வெட்டு என்ற வகையில் வன்னி பற்றிய ஆய்வு இக்கல்வெட்டு தனி முக்கியத்துவம் உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை. இவை தவிர இன்னும் பிற கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. திருகோணமலை மற்றும் அம்பாறை போன்ற பகுதிகளில் காணப்படும் தொல்லியல் எச்சங்கள், குறிப்பாக தமிழ் கல்வெட்டுகள், தமிழ் மக்கள் இலங்கையில் நீண்ட வரலாற்றை கொண்டிருப்பதாகவும் ஆதாரங்களாக அமைகின்றன. இந்த பகுதியில் காணப்பட்ட பெருங்கற் பண்பாட்டை, அந்த காலத்தின் தொல்லியல் சான்றுகள் பண்டைய காலத்தில் இப்பகுதியில் தமிழ் மொழி பேசிய மக்கள் வாழ்ந்ததை காட்டுவதோடு இலங்கையின் வரலாற்றில் தமிழ் மக்களின் நீண்ட கால பிரசன்னத்தை உறுதிப்படுத்துகின்றன. இவையும் விட அம்பாறை மாவட்டத்தில் சிங்கமன் கண்டிக்கு அருகாமையில் பெருங்கற்கால தமிழ் பண்பாட்டு மக்கள் வாழ்ந்ததாக தொல்லியல் ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. அண்மையில் நடந்த ஆய்வுகளில் இத்தகைய இடங்களின் முக்கியத்துவமும் அங்கு வாழ்ந்த மக்கள் நாகரிகம் மற்றும் பண்பாட்டு அம்சங்களுக்கு வெளிக்கொணரப்பட்டுள்ளன. மேலும் அப்பகுதியில் அழிவு தரக்கூடிய உடனடி நடவடிக்கைகள் தேவை என அப்பிரதேச மக்கள் வலியுறுத்தியும் இருக்கின்றனர். திருகோணமலையில் அமைந்துள்ள தொல்லியல் தளங்கள் தமிழ் மக்களின் பண்டைய கால இருப்பை நிரூபிக்கின்றன. வரலாற்று காலத்தில் முந்தைய காலத்தில் தமிழ் மொழி பேசிய மக்கள் வாழ்ந்ததாக கல்வெட்டுகளும் ஆய்வுகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 1972 திருகோணமலை மாவட்டத்தில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வுகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் இங்கு தமிழ் மக்களின் பண்டிகை இருப்பை உறுதிப்படுத்துகின்றன. இந்த கல்வெட்டுகள் சோழர் காலத்தை சேர்ந்தவையாகவும் என இருக்கலாம் எனவும் கருதப்படுகின்றது. போர்த்துகேயர் ஆட்சியின் முன்னர், அதாவது பண்டைய காலங்களில் இப்பிரதேசத்தில் பல ஆலயங்கள் இருந்தன என்பதற்கான இலக்கியங்கள், புராணங்கள் மற்றும் ஐரோப்பிய கால ஆவணங்கள் சான்றுள்ளன எனவும், அந்த ஆலயங்கள் இன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை வைத்து அக்கால மக்களுடன் தமிழர்களின் தொடர்பை அறியலாம் எனவும் பண்டைய இலங்கை தமிழின் வரலாற்று பார்வை மகாவம்ச நூலில் மறைக்கப்பட்டிருக்கும் ஒரு சூழலில் அண்மை கால தொல்லியல் ஆய்வுகள் வெளிக்கொணர்ந்துள்ளன. இது இலங்கை பூர்வீக தமிழர்களின் இருப்பை உறுதிப்படுத்துகின்றது. திருகோணமலையில் கிடைத்த தொல்லியல் சான்றுகள் இலங்கையில் தமிழ் ராஜ்யத்தின் தோற்றம் குறித்து முன்னைய வரலாற்று பார்வையை மறுபரிசீலனை செய்ய வகுக்கின்றது. தமிழ் மக்கள் வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே இலங்கையில் வாழ்ந்தனர் என்பதற்கான நம்பகமான தொல்லியல் ஆதாரங்களை இது உறுதிப்படுத்துகின்றன.
இவ்வாறான தமிழ் கல்வெட்டுக்கள் கண்டுபிடிப்புகள் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் கொண்டு இலங்கை தமிழர்கள் தனித்துவமான ஒரு இனக்குழுவாக நீண்ட கால வரலாற்றை கொண்டுள்ளனர் என்பது காட்டப்படுகிறது. இலங்கையில் காணப்படும் நாகர் மற்றும் லிங்க சின்னங்கள் போன்ற தொல்லியல் சான்றுகளுடன் இணைந்து இந்த கல்வெட்டுக்கள் தமிழர்களின் வழிபாட்டு பாரம்பரியம் 2500 வருடங்களுக்கு மேலானது என்பதை உறுதியும் படுத்துகிறது. கல்வெட்டு சான்றுகள் தமிழர்கள் இலங்கையில் பெருமளவில் வாழ்ந்ததற்கான மறைக்கப்பட்ட வரலாற்றை பல முனைகளில் இருந்து வெளிப்படுத்தி நிற்கின்றது. அனுராதபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டுகள் இலங்கையின் வரலாற்றில் தமிழரின் தடம் 2000 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்ததற்கான உறுதியான சான்றுகளாகும். இந்த கல்வெட்டுகள் இலங்கை தமிழின் தொன்மை வாய்ந்த வரலாற்றையும் சமூக மற்றும் சமய பாரம்பரியத்தையும் ஆவணப்படுத்துகின்றன. இந்த பிராந்தியங்களில் காணப்பட்ட கல்வெட்டுகளும் தொல்லியல் எச்சங்களும் தமிழ் மக்கள் இலங்கையில் மிக நீண்ட காலமாக வாழ்ந்துள்ளனர் என்பதற்கு வலுவான ஆதாரங்களாக இருக்கின்றன. மேலும் இந்த பகுதிகளில் தமிழ் மொழியின் பயன்பாடு இருந்ததை காட்டும் சான்றுகளும் உள்ளன. வெஸ்கிரிய கல்வெட்டுகள் பண்டைய இலங்கை தமிழர்களின் சமூக மத மற்றும் பொருளாதார வாழ்வு பற்றிய வரலாற்று சான்றாகும். இவற்றின் மூலம் இக்கால தமிழர்களின் பங்களிப்பு மற்றும் வாழ்க்கை முறை குறித்த தகவல்கள் தொல்லியல் ரீதியாக அறிந்து கொள்ள முடிகின்றது. மேலே கூறிய ஆதாரங்களை கொண்டு நோக்கினால் இலங்கையில் ஆதி இன மக்களில் தமிழர்களின் பங்கு எவ்வாறு இருந்தது, இக்காலத்தில் எவ்வளவு முக்கியமாக கருதப்பட்டனர் என உறுதியாக கூறக்கூடிய மிகவும் அடையாளமும் காட்டக்கூடிய எமது பொக்கிஷமாக இவ்வாறான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன.